வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேஸ்டியான கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பைத்தம் பருப்பு கழுவிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் கழித்து இந்த நல்லா அரிசி நல்லா ஊறியிருக்கும். தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி இந்த கலவையில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கூடவே ஊற வச்சுருந்த பைத்தம் பருப்பையும் போட்டுட்டு கரண்டியில் நல்லா இந்த போல் கலந்து விட்டுடலாம். இந்த கார கொழுக்கட்டைக்கு ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன், கருவேப்பிலை இந்த போல் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவி வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கடலை பருப்பும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் இந்த டயத்தில் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இதில் நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டதும் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. இந்த அரிசி மாவு நல்லா வெந்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கரண்டியில் கலந்து விட்டுடலாம். இது போல் தண்ணியில் தொட்டு மாவை தொட்டால் ஒட்ட வராதுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா இது போல் கெட்டியானதும் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மாவு ஆறுனதும் கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்பு தட்டில் வச்சிடலாங்க. கொஞ்சம் கொழுக்கட்டையாக இந்த போல் நீட்டாக பிடிச்சி வச்சிடலாம். இன்னொரு தட்டில் உருண்டையாக உருட்டி வச்சிடலாங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தொட்டு நம்ம இந்த போல் உருட்டி வச்சிடலாம். இந்த போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இடியாப்பு தட்டில் உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா
கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இந்த இட்லி தட்டை அதில் வச்சிடலாங்க. நல்லா 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்குங்க. அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. சூப்பர் டேஸ்டான கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இந்த அரிசி கொழுக்கட்டையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான அரிசி கார கொழுக்கட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.